திருச்சிற்றம்பலம். இனிய நண்பர்களே, சகோதரிகளே, 5ஆம் திருமுறையில் திருவேட்களம் அங்கே திருநாவுக்கரசர் பாடிய பதிகை பாடலை பார்க்க இருக்கிறோம். திருவேட்களம்ங்கிறது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தை ஒட்டி அமைந்துள்ளது. புராதன கோயிலுங்க. நான் 1980 1982 வரைக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் PhD செஞ்சப்போ அந்த திருவேட்களம் கோயிலுக்கு அடிக்கடி நாங்கள் போயிட்டு வர்றது உண்டு. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது திருநாவுக்கரசருடைய 5ஆம் திருமுறை. ஆனால் ஒரு பாயிண்ட் என்னென்னா, மூவர் தேவாரம், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் இவர்களின் தேவார பதிகங்களை பண்ணுடன் பாடி சிவபெருமானை வழிபாடு செய்வது மரபு. ஆகவே அதை நாமும் செய்வோம். நன்று நாள்தோறும் நம்பினை போயரும், நன்று நாள்தோறும் நம்பினை போயரும், என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். நன்று நாள்தோறும் நம்பினை போய் அரும், என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். நன்று நாள்தோறும் நம்பினை போயரும், என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். சென்று நீ திருவேட்களத்து உள்ளுரை, சென்று நீர் திருவேட்களத்து உள்ளுரை, துன்று பொற்சடையானை தொழுமினே. சென்று நீர் திருவேட்களத்து உள்ளுரை, துன்று பொற்சடையானை தொழுமினே. துன்றுனா நெருங்கி அடர்ந்தங்க. பொழிப்புரைக்கு போயிடலாம். திருவேட்களம் சென்று அங்கு இருக்கின்ற சிவபெருமானை, எப்பேற்பட்ட சிவபெருமான்? அடர்ந்த பொன் போன்ற நிறத்தில் உள்ள சடையை உடைய பெருமானை நீங்கள் தொழுவீர்களாக. அவ்வாறு தொழுதால் உங்களுக்கு நாள்தோறும் நன்மையே உண்டாகும். மேலும் உங்களது வினைகள் அருந்து தொலையும். உங்களது வாழ்வினில் என்றும் இன்பம் தழைக்க நீங்கள் வாழ்வினில் உய்வினை அடையலாம் அப்படின்னு திருநாவுக்கரசர் 5ஆம் திருமுறையில் சொல்கிறார். நன்றி, வணக்கம்.